மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் மட்டும் இல்லாம மேகாலயா, இந்த 3 ஸ்டேட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு இது. ஸோ இதை பத்தி கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், பட் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த வீடியோல இருக்கும். ஸோ இந்த மாதிரி உலக லெவலில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து ஈஸியா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நடந்தது, எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றதுதான் இங்க பிரச்சனை. இப்போ பாத்தீங்கன்னா ராஜா ரகுவன்ஷி, சோனம் ரகுவன்ஷி, இவங்க 2 பேரோட அப்பாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேருமே ஒரு பிசினஸ் மேனா இருக்கவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, தன்னுடைய பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி நல்ல வரனா பார்த்து நல்ல காசு இருக்கவங்க கிட்ட தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கும்போது இந்த 2 பிசினஸ் மேனும் ராஜா ரகுவன்ஷி அண்ட் சோனம் ரகுவன்ஷியை வந்து ஒன்னா மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா மே 10ஆம் தேதி. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி சோனம் ரகுவன்ஷி வந்து ராஜா ரகுவன்ஷியோட சரியா பேசுறது இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அதாவது மேரேஜுக்கு முன்னாடியே அதை எடுத்துட்டு போயிட்டு சூர்யா ரகுவன்ஷி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க அம்மா அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் ஆஃபீஸ் ஒர்க்ல இருந்ததுனால என்னால் பெருசா பேச முடியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயே. பட் ஆனா உண்மை அது இல்லைன்றது லேட்டரா தான் புரிய வந்திருக்கு.